ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ரவா பொங்கல் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே. இது ஒரு சிம்பிளான ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபி. நான் ஒரு 200 கிராம் 1 டம்ளர் ரவா எடுத்து வச்சுருக்கேன். அது கடாயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா வறுத்துக்கலாம். ரவா வந்து அப்படியே போடும்போது கட்டிக்கட்டும். இந்த மாதிரி வறுத்து போட்டால் நல்லாயிருக்கும். ரவா வறுக்கிறதுக்குள்ளே இன்னொரு பக்கத்தில் வந்து 1க்கு 2 1 கிளாஸ் ரவா எடுத்திங்கன்னா 2 டம்ளர் தண்ணியை சூடு பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ரவா வந்து நல்லா கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. கருக விடக்கூடாது. நிறைய பேர்த்துக்கு வந்து உப்புமான்னும் போது பிடிக்காது. இது வந்து இந்த மாதிரி பொங்கல் மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். நான் இன்றைக்கி பாசிப்பருப்பு போட்டு செய்யலை. எனக்கு கோல்டுங்கிறதுனால பாசிப்பருப்பை வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். பாசிப்பருப்புனா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தனியாக வேக வச்சு நீங்கள் தண்ணி ஊற்றும்போது இதை ஆட் பண்ணிக்கணும். தேவையான அளவு உப்பு கூட சேர்த்து வறுத்துக்கலாம். ரவை நல்லா வறுப்பட்டுடுச்சு, தண்ணியும் கொதிச்சிடுச்சு. இப்போ தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு கிண்டி விட்டுக்கோங்க. கட்டி கட்டாமல் கிண்டிக்கோங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி வறுத்து பண்ணும்போது ரவை வந்து நமக்கு கட்டி கட்டாது. இது ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம வந்து டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபி. நமக்கு வீட்டில் மாவு இல்லை அப்படின்னும் போதோ, இல்லை டக்குன்னு சீக்கிரம் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தோன்னா இந்த மாதிரி ஒரு பொங்கல் செஞ்சு சுட சாப்பிட்டோம்னா நல்லா ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பதத்துக்கு வரும்போது நம்ம பாசிப்பருப்பை நல்லா குழைய வேக வச்சு இதில் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி வந்து பாசிப்பருப்பு சேர்க்கலை. இப்படியே செஞ்சாலும் ரொம்பவே நல்லா இருக்கும். இல்லைதாங்க, ஓரளவுக்கு நல்லா கட்டியான பதத்துக்கு வந்துடுச்சு. நம்ம ஊற்றின தண்ணி வந்து இதிலே வந்து ஓரளவுக்கு திக்காகிடும், சுண்டிடும். இப்போ மூடி வச்சிடலாங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சா போதும். பாருங்கள், நல்லா கேசரி மாதிரி பதத்துக்கு நல்லா வந்திருக்கு. ரொம்ப கொலன்னு இருந்தாலும் நல்லா இருக்காது. இந்த மாதிரி கரெக்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த பொங்கல் வந்து. இப்போ நம்ம வந்து இதை வந்து மூடி வச்சிடலாங்க. பக்கத்தடுப்பில் மாற்றிக்கிட்டு இப்போ தாளிக்கிறத காமிச்சிக்கிறேன் நான். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் டேஸ்ட் உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் விட்டுடலாம். ஒரு 1.5 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் அந்த சின்ன கரண்டிங்கிறதுனால அதில் ஒரு 2 கரண்டி அளவுக்கு ஊற்றினேன். மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், இஞ்சி கொஞ்சம் தட்டி போட்டுக்கலாம். நம்ம ஆஸ் யூஷுவல் பொங்கல் தாளிக்கிற மாதிரியே தாங்க போட்டுக்கணும். பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். முந்திரி கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வறுப்பட்ட உடனே இதில் எடுத்து மாற்றி நல்லா ஒரு கிளறி ஒரு 2 நிமிஷம் போல் சிம்மில் வச்சு கிளறி விட்டு இறக்கிடலாம். ரொம்ப நேரம் இருக்குன்னு அவசியம் இல்லைங்க. ஏன்னா ரவையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த நம்ம தாளிப்பெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக கொஞ்சம் நேரம் கிளறி விட்டு அடுப்பில் ஒரு 2 நிமிஷம் வச்சா போதும் சிம்மில். அவ்வளோதாங்க, நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு 2 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். பாசிப்பருப்பு போட்டால் கொஞ்சம் கலர் மாறின மாதிரி எல்லோவாக இருக்கும். இப்போ அப்படியே இருக்குது, நல்லாயிருக்கு. இதுக்கு நம்ம வந்து சட்னி இல்லை சாம்பார் எதாவது இருந்தாலும் தக்காளி தொக்கு இந்த மாதிரி எது தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி காலையில் வச்ச குருமா கொஞ்சம் இருந்தது, கொஞ்சம் தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.